spine surgeon, Asian Orthopedic Institute, SIMS Hospital. ஸோ ஒரு 84 வயது பேஷண்ட் இருக்காங்க. இவங்ககிட்ட பேக் பெயின் அண்ட் ஒரு 4-5 அடி கூட 4-5 ஸ்டெப்ஸ் கூட நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணாங்க, எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னு வந்தப்போ அவங்க நம்ம அவங்களை எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சிவியர் நரம்பு அழுத்தம் இருந்தது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும். அதை யூஸ்வலாக எப்படி அவருக்கு முதுகில் அந்த ஸ்கோலியோசிஸ் டிஃபார்மிட்டியும் மல்டிபிள் லெவலில் வந்து நரம்பு அழுத்தம் இருந்ததுனால எல்லாரும் ஓப்பன் சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவருக்கு பேஸ் மேக்கரும் பைபாஸ் சர்ஜரியும் பண்ணியிருந்ததுனால நிறைய அனஸ்தீசியா கார்டியாக் அரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 8 மில்லிமீட்டர் ஹோலில் வந்து ஒரு தொலைவில் வந்து ஒரு எண்டோஸ்கோபிக் சர்ஜரி, கீஹோல் சர்ஜரி வித் பிளட் லாஸ் இல்லாமல் சூச்சர் இல்லாமல் ஒரு சர்ஜரி நம்ம ஆஃபர் பண்ணோம். அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அந்த சர்ஜரி ரொம்ப அன்இவென்ட்ஃபுல்லாக வித்தின் ஒரு 40-45 மினிட்ஸில் முடிஞ்சு பேஷண்ட் வந்து ஒரு 24 ஹவர்ஸில் வந்து கம்ஃபர்டபுளாக பெயின் இல்லாமல் நடந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி பண்ணாங்க. சார் மெடிக்கலி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைன் சர்ஜரினாலே வந்து ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்கும், லைஃப் லாங் பெயினில் இருக்கும். போஸ்ட் சர்ஜரி இல்லை சர்ஜரி பண்ணால் பேராலிசிஸ் ஆகும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் டெக்னிக்ஸில் we can avoid and then we can give them good quality of life, early mobility, good quality of life. நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. It's become very very simple and smaller. அதனால கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த பேக் ப்ராப்ளம்ஸ் வச்சுட்டு லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டாம். ஸோ நோ நீட் ஆஃப் ஃபியர். நோ நீட் ஆஃப் ஃபியர் சார். இதுக்கு ஏஜுக்கு இன்சூரன்ஸ்லாம் கவர் ஆகுமா? கவர் ஆகும் சார். கவர் ஆகும். So during the surgery time, what was the most challenging for you? Challenging was the bleeding part because pacemaker எல்லாம் அதனால ரொம்ப க்ரானிக்காக பிளட் தின்னரில் இருந்தவங்க. ஸோ நம்ம அனஸ்தீசியா டீம் வந்து ரொம்ப அட்வான்ஸான டீம், ரொம்ப நல்லா ஹைபோடென்சிவ் அனஸ்தீசியா கொடுத்தாங்க. ஸ்டில் ப்ளீடிங் வாஸ் தி ஃபேக்டர். அது ஒன்று. ரெண்டாவது நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது எதுவுமே நார்மலாக இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது. அனாட்டமி எல்லாமே டிஸ்டர்ப்டடாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். Thank you.